إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்கள் எனும் தலைப்பிலே தொடராக பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கி வருகிறது என்பதனுடைய அடையாளங்களில் ஒன்றாக அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரும் நிகழ்வுகள் அதிகரிக்கும், அதையும் நபி அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக குறிப்பிட்டுள்ளார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அது இன்றைக்கு அதிகமான அளவில் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய நிகழ்வுகள், அண்டை வீட்டாருக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன உரிமைகளை வழங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் மறுக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அண்டை வீட்டாருக்கு நாம் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அதை எந்த அளவுக்கு நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால், முஸ்லிமில் 6016வது இலக்கத்தில் பதிவான செய்தி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று 3 முறை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமன் யா ரசூலல்லாஹ், யார் அவர் அல்லாஹ்வின் தூதரே, இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எந்த அண்டை வீட்டார் தமது பக்கத்து வீட்டாரினுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பாக இல்லையோ, எந்த அண்டை வீட்டாருடைய தொந்தரவு காரணமாக பிற பக்கத்து வீட்டார் அச்சப்படுகிறார்களோ அந்த தொல்லை தரக்கூடியவர் தான் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் ஒருவருடைய இறை நம்பிக்கையை மறுக்கக்கூடிய விதமா 3 முறை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொல்றாங்கன்னா எந்த விஷயத்துக்கு சொல்றாங்க? தம்முடைய பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு தரக்கூடியவர், இவருடைய தொந்தரவுகளிலிருந்து இவருடைய தொல்லைகளிலிருந்து பக்கத்து வீட்டார் நிம்மதியாகவே இல்லை. அப்படிப்பட்ட நிலை இருக்குமையானால், அவருடைய செயல்பாடுகள் இருக்குமையானால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ இன்றைக்கு ஏராளமான விஷயங்கள்ல அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய வடிவங்கள் அதிகமான அளவில் இருக்கிறது. எப்படியெல்லாம் தொல்லை தருகிறார்கள்? சில ஊர்களில் சில வீடுகளில் பார்க்கலாம், தங்களினுடைய வீடுகளில் குப்பை சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த தெருவாக இருக்கும்ல, ஃபுல்லாக லென்த் அடுத்த அடுக்கடுக்கான தொடர்ச்சியாக வீடுகள் உள்ள தெருக்களை பார்ப்போமே, ஆனால் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் குப்பை இருக்கக்கூடாது என்று பெருக்குவார்கள், சுத்தம் செய்வார்கள். தங்கள் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி அடுத்த வீட்டில் ஒதுக்கி விடுறது. அவங்க என்ன செய்வாங்க? அந்த குப்பையும் சேர்த்து தங்களுடைய வீட்டு குப்பையும் சேர்த்து இன்னொரு வீட்டில் ஒதுக்கி விடுறது. வீட்டினுடைய வாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வீட்டில் குப்பையை கொண்டு போய் கொட்டுறது. தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறோம் என்கிற பேரில் அதன் குப்பைகளெல்லாம் பக்கத்து வீட்டு வாசல்களிலேயோ பக்கத்து வீட்டினுடைய முற்றத்திலேயோ போடுவோமே, ஆனால் இதெல்லாம் தொல்லை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். மாடி வீடாக இருக்கும், இவங்க என்ன செய்வாங்க? பல பொருட்களை பயன்படுத்துவாங்க, குப்பைகள் சேரும். அந்த குப்பையை என்ன செய்வாங்க? குப்பை போடுவதற்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் போட மாட்டாங்க. மாடியிலிருந்து பக்கத்து வீட்டில் அழகாக போட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லா குப்பையும் பார்த்தா பக்கத்து வீட்டு மாடியில் தான் இருக்கும், அந்த ஓட்டு வீடுகள் மேலே தான் இருக்கும். அப்போ இப்படி குப்பைகளை தங்கள் வீட்டில் சேர்க்காம அடுத்தவங்க வீட்டில் போய் குப்பையை கொட்டுறது, இது ஒரு விதமான தொந்தரவு. அதுபோல் ஆக்கிரமிப்பு செய்கிறது. இவங்க வீடு கட்டுறோங்கிற பேரில் பக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய இடத்தையெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். இப்படியான நிகழ்வும் இருக்கிறது. இதுவும் ஒரு விதத்தில் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான்.
அது மாதிரி இன்னைக்குள்ள காலத்தில் அதிகமாக பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு தரக்கூடிய நிகழ்வுகள்னு பார்த்தா சப்தம். இவங்க என்ன செய்வாங்க, இவங்க வீட்டில் ஒரு சினிமா பாடலை போடுகிறோம் என்கிற பேரில் சினிமா பார்க்கறது, அதனுடைய பாடல்களை கேட்பதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் மட்டும் கேட்கறதுன்னு இல்லாமல் அப்படியே பெரிய டிஜிட்டல் சவுண்டுன்னு வீட்டில் கொண்டு வந்து வைப்பார். ஏதாவது ஒரு பண்டிகை காலம்னா போடுவார் பாருங்க, போட்டால் அந்த சவுண்டு தெருமுழுக்க கேட்கும். நள்ளிரவு நேரம் என்று பார்க்க மாட்டார்கள், குழந்தைகள் தூங்குகிறார்கள் என்று பார்க்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்தில் முதியவர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். அப்போ பயங்கரமான விதத்தில் சப்தத்தை வைத்து கொண்டு பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு தருவதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நபர்களும் நம்மில் இருக்கிறார்கள். இது போன்ற தொந்தரவு தரக்கூடிய, அடுத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய செயல்பாடுகள் நம்ம பார்வையில் சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது இஸ்லாத்தின் பார்வையில் மிக கடுமையானது என்கிற அளவில் நமக்கு கண்டனத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அஹ்மதுல 9673 9673 அந்த இலக்கத்தில் பதிவாக இருக்கிற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபுலானத்தன், ஒரு பெண்மணி, யுதுக்கரு மின் கஸ்ரத்தி ஸலாத்திஹா வ சியாமிஹா வ சதகத்திஹா, அதிகமாக அவங்க தொழுவாங்களாம், அவங்க தொழுகை குறித்தெல்லாம் அதிகமாக பேசப்படுகிறது. அந்த பெண்மணியினுடைய அதிகமான நோன்பு குறித்து பேசப்படுகிறது. ஓ சதக்கத்திஹா, அந்த பெண்மணியினுடைய அதிகமான தர்மங்கள் குறித்து பேசப்படுகிறது. அந்த பெண்மணியை பற்றி பேச்சு எப்படி இருக்குதுன்னா, தொழுகை, அவ்வளவு தொழுகை, அவ்வளவு நோன்பு, தான தர்மங்கள்லாம் அள்ளி கொடுக்குறாங்களாம். கைர என்றாலும் அன்னஹா துதி ஜீரானஹா, ஆனால் அந்த பெண்மணி அதிகமாக தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தர்மம் செய்தாலும் தம்முடைய பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறார், பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார் என்கிற பேச்சும் இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி குறித்து சொல்றாங்க, ஹிய ஃபின்னார், இந்த பெண்மணி நரகத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. அதன் தொடர்ச்சியில் அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஃபைன்ன ஃபுலானத்தன், இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, யுதுக்கரு மின் கில்லத்தி சியாமிஹா வ சதகத்திஹா வ ஸலாத்திஹா, அந்த பெண்மணியினுடைய தொழுகையெல்லாம் கம்மி தான், நோன்பும் குறைவுதான், தர்மம் கூட குறைவாகத்தான் கொடுப்பார்கள். எதை தர்மமாக கொடுப்பார்களாம்? வ இன்னஹா துஸத்திகு பில் அத்வாரி மினல் லகீத், அவங்க பாலாடை கட்டியில கொஞ்சத்தை தான் தர்மமாக கொடுப்பாங்க. பெரிய ஒரு மதிப்புமிக்க பொருளை எல்லாம் தர்மமாக கொடுக்க மாட்டாங்க. தொழுகையும் கம்மி, தொழுகைனா உபரியான தொழுகை குறைவா இருக்கும், நோன்புகளும் குறைவு, உபரியான நோன்புகள் குறைவு, தர்மங்களும் கூட ஒரு மதிப்புமிக்க பொருளை அள்ளி கொடுக்கறதுலாம் இல்லை, கிள்ளி கொடுக்கறது தான். இந்த பாலாடை கட்டி அதில் கொஞ்சோண்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தர்மமும் குறைவாகத்தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது, வலா துதி ஜீரானஹா, அந்த பெண்மணியை வச்சு பக்கத்து வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அவ்வளவு கண்ணியமான அணுகுமுறை, அவ்வளவு கண்ணியமான பேச்சு. அந்த பெண்மணியினுடைய தொழுகை குறைவாக இருந்தாலும், அந்த பெண்மணியினுடைய இதர நல்லறங்கள், உபரியான நல்லறங்கள் குறைவாக இருந்தாலும், அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை தருகிற பேச்சுக்கே இடமில்லை. அந்த அளவுக்கு கண்ணியமாக அவங்க நடந்து கொள்வார்கள். இப்படி ஒரு பெண்மணியை பற்றி பேச்சாக இருக்கிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகத்திடம் சொல்கிறார்கள். அந்த பெண்மணியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பாங்க கண்டிப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு நபர் சுவனத்திற்கு செல்வதற்கும் இன்னொரு நபர் நரகத்திற்கு செல்வதற்கும் எது காரணமாக அமைந்து விடுகிறது? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை தரக்கூடிய நிகழ்வுகள். அதை வைத்து ஒருவருடைய மறுமை வாழ்வு சொர்க்கமா நரகமா என்று அமைகிறது என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப இவ்வளவு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிற நம்ம மார்க்கத்தில் பக்கத்து வீட்டார் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அண்டை வீட்டாருக்கு நம்மை அறிந்தோ அறியாமலோ எந்த விதத்திலையும் தொல்லை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று இவ்வளவு கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியுமா? எந்த விதத்திலையும் நம்முடைய பேச்சாலோ நம்முடைய செயல்பாட்டாலோ நம்முடைய இன்ன பிற அணுகுமுறையினாலோ எந்த விதத்திலையும் பக்கத்து வீட்டாருக்கு நம்முடைய தொல்லை தரக்கூடிய விதத்திலான செயல்பாடு நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கைஃபலி அந்நஅலம், நான் எப்படி அறிந்து கொள்வது? இதா அஹ்சன்து வ இதா அஸஅது, நான் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. நன்மை செய்கிறேனா அல்லது தீங்கு இழைக்கிறேனா? பொதுவாக கேட்குறாங்க. பொதுவாக நான் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனாங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வது?
ஒவ்வொரு நபருக்கும் அந்த தேட்டம் இருக்கும்ல, நம்மை பற்றி நம்ம பலவாறாக நினைப்போம், இருந்தாலும் அதை எப்படி உறுதிப்படுத்துறது, நான் நல்லவனா கெட்டவனா, இதை நான் எப்படி முடிவு செய்யறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா சமிஅத ஜீரானக யகூலூன், உம்முடைய அண்டை வீட்டார்கள் எல்லாம் கது அஹசன்த, நீ நல்ல மனிதன் என்று சொன்னால் ஃபைதன் அஹசன்த, நீ நல்ல மனுஷன் தான். உம்முடைய அண்டை வீட்டார்கள் எல்லாம் உன்னை பற்றி நல்ல மனிதன் என்று சொல்வதை நீ கேள்விப்பட்டால் நீ நல்ல மனிதன். அதே வேளை உன்னுடைய அண்டை வீட்டார்களாம் உன்னை பற்றி கெட்ட மனிதர் என்று சொல்வார்களே ஆனால், தீங்கு தரக்கூடிய நபர் என்று சொல்வார்களே ஆனால், நீ அப்போது கெட்ட நபர். நீ நல்லவனா கெட்டவரா என்பது எப்படி முடிவு செய்யணுங்கிறாங்க, பக்கத்து வீட்டார் சொல்வதை வச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களை பற்றி என்ன சான்றிதழ் தருகிறார்களோ அதை வச்சு தான் உங்களுடைய முடிவு என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் என்கிற நபித்தோழருக்கு சொல்றாங்கிற செய்தியை அஹ்மதுல 3808வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கணும். எந்த அளவிற்கு இந்த அண்டை வீட்டார் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து நாம நடந்து கொள்கிறோமா? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிற அடிப்படை பாடம் என்பதை புரிந்து கொண்டு அதில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் தெரியப்படாது, அண்டை வீட்டாருக்குள்ள உரிமைகள் மறுக்கப்பட்டுரும், அண்டை வீட்டாருக்கு பலவாறான தொந்தரவுகள் தொல்லை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் பெருகிவிடும், அப்படி பெருகிவிட்டால் அது மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்குரிய அடையாளங்கள்ல ஒன்று என்று சொல்கிறார்கள். அடுத்து அதே செய்தியில நம்ம முஸ்னதுல் பஸார்ல இடம்பெற்ற செய்தியை தான் பார்த்தோம். பஸார்ல 2432 லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யல்ஹரல் ஃபஹ்ஷு, மறுமை நாள் நிகழாது அருவருப்பு மிகைக்கும் வரை, அதே போல அண்டை வீட்டாருக்கு தீங்கு தரும் வரை மறுமை நாள் நிகழாது என்று சொன்னார்கள். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில நபி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா, வகதியத்துர் ரஹீம், உறவுகள் முறிக்கப்படும், சொந்த பந்தங்களை எல்லாம் முறிப்பதே சர்வ சாதாரணமாகிவிடும். அப்படி ஒரு காலம் வறுமையானால் புரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாள் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறாங்க. மறுமை நாள் நெருங்கி விடுவதனுடைய அடையாளங்கள்ல ஒன்னா எதையும் சொல்றாங்க. அதிகமான முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், பெரிய பெரிய அடையாளங்களை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தஜ்ஜால் வர்றது, யாஜூஜ் மாஜூஜ் வர்றது அப்படிங்கிற அந்த மேலோட்டமான புரிதல் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கி வருவதனுடைய அடையாளங்கள்ல ஒன்னா சொந்த பந்தங்கள்லாம் முறிவு அதிகமாக ஏற்படும், சொந்த பந்தங்களை பகைத்துக் கொள்வார்கள், சொந்த பந்தங்களை முறித்து விடுவார்கள், அற்ப விஷயங்களுக்காகவெல்லாம் சாதாரணமான விஷயங்களுக்காகவெல்லாம் நீண்ட நாள் பகைகளை வளர்த்து கொள்வார்கள். இது மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்குரிய அடையாளங்கள்ல ஒன்று அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை இந்த காலத்தில் பார்க்குறோம்ல, நட்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சொந்த பந்தத்துக்கு கொடுக்கறது இல்லை. நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நாங்களாம் இவர் என்னுடைய உயிர் நண்பர், நான் போட்ட சட்டையை அவர் போடுவார், அவர் போட்ட சட்டையை நான் போடுவோம் இப்படின்னு சொல்லுவாரு. அண்ணன் தம்பியை விட்டுருவாங்க, ரத்த பந்த உறவுகளை விட்டு விடுவார்கள், பெற்றோர்களை விட்டு விடுவார்கள், இது போல உடன் பிறந்த சகோதரிகளை விட்டு விடுவார்கள். அப்போ நட்புக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை கூட இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோமா இல்லையா? நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த உறவுக்கு வழங்கப்படுகிற முக்கியத்துவம், அந்த உறவுக்காக அவர் மெனக்கிடக்கூடிய சிரமங்கள், அதையெல்லாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மேற்கொள்கிறாரா? இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதை கடைபிடிக்கிறாரா? சொல்ல போனா இரத்த பந்த உறவுகளில் இன்னைக்கு பலருடைய நிலை என்னன்னா, ஒரு பெரிய அளவுல ஒரு கேப், விரிசல் ஏற்பட்டு விட்டது, சொந்த பந்தங்கள் முறிக்கப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு முறிக்கப்பட்டு விட்டது என்றால், ஒரு தலைமுறை மட்டும்தான் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்போ காலங்கள் போக போக செல்ல செல்ல அண்ணன் தம்பி தெரியும், நம்ம கூட பிறந்த தம்பியினுடைய புள்ள என்பதே தெரியாத அளவிற்கு உண்டான காலங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து விட்டதுங்கிறத பார்க்கணும். இந்த உறவு முறிப்பது என்பது ஏன் சர்வ சாதாரணமாக மாறுதுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் உறவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம புரியாமல் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் உறவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 4830 இந்த இலக்கத்தில் பதிவாக இருக்கிற நபிமொழி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் படைக்கிறான். ஹலக்கல்லாஹுல் ஹல்க, எல்லா படைப்பையும் அல்லாஹ் படைத்தான். துவக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு எல்லா படைப்பையும் அல்லாஹ் படைத்து, ஃபலம்மா ஃபரக மின்ஹு, அந்த படைப்பையெல்லாம் படைத்து முடித்து விட்டதற்கு பிறகு எல்லாமே அல்லாஹ்க்கு முன்னால் இருக்குங்க. ஏ டு செட்டு உலகத்தில் என்னென்னலாம் வர இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த நிலையில காமத்திர் ரஹீமு, உறவு மாத்திரம் எழுந்தது. ஒரு உருவம் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய எல்லா மக்லூக்கும், எல்லா படைப்பினங்களும் இறைவன் முன்னிலையில் நிற்கிறது, இறைவன் முன்னால் இருக்கிறது. அதுல உறவு மாத்திரம் எழுந்து கொண்டு ஃபஅஹதத் பிஹக்விர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அரிசின் ஒரு பகுதியை பிடித்து கொண்டது. அல்லாஹ்வுடைய அரிசியை பிடிச்சிருச்சான். அரிசின் ஒரு பகுதி, ஒரு காலை பிடிச்ச மாதிரி
நாற்காலியினுடைய ஒரு காலை பிடித்தது போல அல்லாஹ்வினுடைய அரிசின் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு கேட்டது. ஃபகால லஹு, அப்ப அல்லாஹ் சொல்றான், உறவு அப்படி பிடித்து கொண்டு நிற்கும்போது அல்லாஹ் சொல்றான், மகு ஏன் நிப்பாட்டு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் கூட்டத்திலிருந்து நீ மட்டும் எழுந்திருக்கிறாய், நீ மட்டும் என் அரிசினுடைய ஒரு பகுதியை பிடிக்கிறாய், நிப்பாட்டு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கும்போது உறவு சொல்லுதான், ஹாதா மகாமுல் ஆயிதி பிக்க மினல் கத்தியாத்தி, என்னை உலகத்தில் உள்ள மனிதர்கள் முறித்து வாழ்வதை நான் பயப்படுகிறேன், அதிலிருந்து உன்னை பாதுகாப்பு கேட்கறதுக்கு தான் இதை பிடிச்சேன் அப்படின்னு உறவு சொல்லுமா. இனிதான் உலகத்துக்கு அனுப்பப்படவிருக்கிறார்கள், இனிதான் மனிதர்கள்லாம் படைக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட இருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வினுடைய முன்பாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் உடனே படைச்சு முடிச்ச மறுகணம், அனைத்து படைப்பையும் படைத்து முடித்த மறுகணம் உறவு மாத்திரம் எழுந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது, நீ என்ன படைச்சிட்ட, ஆனால் இந்த மனிதர்கள் என்ன ஒழுங்காக நடத்துவாங்களா, அற்ப விஷயத்துக்கெல்லாம் என்ன முறிச்சிருவானே, என்னை விட்டுட்டு போயிடுவானே என்று அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு வைத்ததாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் திருப்பி அந்த உறவுக்கு சொன்னான், அப்படியா சரி நடக்கட்டும், அலா தர்லைன அன் அசிலமன் வசலக்கி, உன்னை யார் சேர்ந்து இணைத்து கொண்டு இணக்கமாக நடந்து கொள்கிறாரோ அவரோடு தான் எனக்கு ஒட்டும் உறவும், அக்குத்தமன் கத்தாக்கி, உன்னை யார் முறித்து வாழ்கிறாரோ அவரோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பையும் உறவையும் நான் முறித்துக் கொள்வேன். இது உனக்கு திருப்தி இல்லையா, உன்னை படைச்சதை மட்டும் தான் நீ பார்க்குறியா, அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் உறவுக்கு ஆறுதல் சொல்கிறான், உன்னை படைச்சதை மட்டும் பார்க்குறிய, உன்னை நான் எந்த நிலையில் எந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உன்னை யார் இணக்கமாக நடந்து கொள்கிறார்களோ உன்னோடு யார் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு தான் எனக்கு ஒட்டும் உறவும், உன்னை யார் முறித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நானும் முறித்துக் கொள்வேன். இது உனக்கு திருப்தி இல்லையா, இப்போ உனக்கு திருப்தியானதாக இல்லையா அப்படின்னு நல்லா கேட்பானு. அப்போதான் உறவு சொல்லுமாம், பலா யாரப்பி, இப்போ எனக்கு திருப்தி தான் அப்படின்னா சரி அப்படின்னா உடனே தாக்க, அதுதான் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி, அது கண்டிப்பாக நடக்கும், உன்னை சேர்ந்து வாழக்கூடியவர்களைத்தான் நானும் சேர்ந்து கொள்வேன், என்னோடு இணைத்துக் கொள்வேன், உன்னை முறித்து உன்னை பகைத்து வாழக்கூடியவர்களோடு எனக்கு ஒற்றுமில்லை உறவும் இல்லை, இதை உனக்குரிய அந்தஸ்து என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவு கழித்த வாக்குறுதி என்பதாக நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தியை பார்க்கணும். அப்போ உறவுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்தை பாருங்க, உறவுக்கு அல்லாஹ் கொடுக்குற மதிப்பை பாருங்க. உறவோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள், உறவை இணைத்துக் கொள்பவர்களோடு தான் அல்லாஹுக்கு உறவு. உறவை சொந்த பந்தங்கள் யார் அற்ப காரணங்களுக்காக எல்லாம் பகைத்து விடுகிறார்களோ அல்லாஹும் அந்த நபர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை முறித்து விடுகிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாங்கிறத பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. மதீனாவுக்குள்ள சஹாபாக்களோட நபி அவர்கள் நுழைந்து அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய முதல் உரை, மதீனாவில் நுழைந்ததற்கு பிறகு ஆற்றிய முதல் உரை, அந்த உரையிலேயே நபி அவர்கள் எதற்கான முக்கியத்துவத்தை சொன்னார்கள், உறவுக்கான முக்கியத்துவத்தை சொன்னார்கள் என்கிற செய்தியை அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியில பார்க்குறோம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை நமக்கு அப்துல்லா இப்னு சலாம் என்கிற நபித்தோழர் தான் சொல்றார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்க, நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு பேசிய பேச்சு, நான் கேட்ட முதல் பேச்சு, ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் கேட்ட முதல் பேச்சு என்னவென்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அஃஷு சலாம், சலாமை பரப்புங்கள், வ துஇமு தஆம், ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்கள், வ சிலுல் அர்ஹாம், உறவுகளை எல்லாம் பேணி நடந்து கொள்ளுங்கள், வ சல்லு வன்னாசு நியாம், மக்களெல்லாம் உறங்கும் வேளையில் நீங்கள் தொழுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், அமைதியான முறையில் மிக பாதுகாப்பான முறையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்த மக்கள் மத்தியில் பேசிய முதல் பேச்சு. இதைத்தான் நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டேன் என்று அப்துல்லா இப்னு சலாம் என்கிற நபித்தோழர் சொல்றதை பார்க்கிறோம். இது அஹ்மதுல 23835வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவ பிரச்சாரத்தை செய்ய துவங்கி அந்த கணத்திலையும் உறவுகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பற்றி தான் சொன்னாங்க. உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழணும், உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்று தான் நபி அவர்கள் போதித்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஆற்றிய முதல் உரையிலையும் உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை பற்றி வலியுறுத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கிறத பார்க்கணும். உறவு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, முஸ்லிம்ல 4973வது இலக்கத்தில் பதிவான செய்தி, அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்னக்கும் சதஃப்தஹூன அர்லன் யுதுக்கரு ஃபீஹால் கீராத், நீங்கள் ஒரு தேசத்தை கைப்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பூமியை வெற்றி கொள்வீர்கள், ஒரு தேசத்தை கைப்பற்றுவீர்கள்,
யுதுக்கரு ஃபீஹால் கீராத், கீராத் என்கிற சொல் அந்த பூமியில் புழக்கத்தில் இருக்கும். அப்படின்னா எகிப்து, இந்த கீராத் என்கிற சொல்லு எகிப்துல தான் புழக்கத்தில் இருக்கிறது. எகிப்து சொல் அது. எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இது முஸ்லீம்ல 4973 இலக்கத்தில் பதிவான செய்தி. எகிப்தை நீங்க ஒரு காலத்தில் வெற்றி கொள்வீர்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸ்தௌசு பி அஹ்லிஹா கைரா, அந்த நாட்டில் உள்ள மக்களை நல்ல முறையில் நடத்துங்க. அதுக்கு காரணம் குறிப்பிடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னலஹும் திம்மத்தன் வ ரஹீமன், ஏன்னா அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 காரணம் சொல்றாங்க. எகிப்தை நீங்க வெற்றி கொள்வீங்க, வெற்றி கொண்டு விட்டால் அந்த நேரத்தில் அந்த நாட்டு மக்களை, எகிப்து மக்களை நல்ல முறையில் நடத்துங்க. காரணம் என்ன? இன்னலஹும் திம்மத்தன், அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எப்போ நம்ம வெற்றி கொண்டு விட்டோமோ, எப்போ ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து விட்டு விட்டார்களோ, அப்போ அவங்களுக்கு நம்ம தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படிங்கிறது ஒரு காரணம், கடமைப்பட்டிருக்கிறோம்ங்கிறது ஒன்று. 2வது காரணம் சொல்றாங்க, ஒரு ரஹீமன், அங்கே நமக்கு சொந்த பந்தமும் இருக்கிறாங்க, நமக்கு குடும்ப வழியில் அவங்க சொந்தம் அப்படிங்கிறாங்க. குடும்ப வழியில் சொந்தம்னா யார்? எகிப்தில் உள்ளவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மென்ஷன் பண்ணுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஹாஜர் அவங்க கிபுத்தியா என்கிற, கிபுத் என்கிற இனத்தை சார்ந்தவர்கள். கிபுத்தியான எகிப்தில் உள்ளவங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது? அவங்களுடைய மனைவி எகிப்து குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரில் ஒருவரான மாரியத்துல் கிபுத்தியா, இந்த இப்ராஹிம்ங்கிற மகன் இறந்து போனார், சூரிய கிரகணம் ஏற்படுச்சுங்கிற ஹதீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த இப்ராஹிம் என்கிற மகன் யார் மூலமாக பெற்றெடுத்த குழந்தை? மாரியத்துல் கிபுத்தியா என்கிற பெண் மூலமாக தான். அப்போ அந்த மாரியா என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியரில் ஒருவரான மாரியத்துல் கிபுத்தியா, அவங்களும் கிபுத்தியா என்கிற இனம்னா எகிப்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் எகிப்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவியும் எகிப்து. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எகிப்தை ஒரு காலத்தில் நீங்கள் வெற்றி கொண்டால் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அது நமக்கு கடமையும் கூட. நமக்கு சொந்த பந்தம் கொடுத்து கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறோம்பா அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபியையும் தன்னை மென்ஷன் பண்ணி, நம்ம கல்யாண சொந்த பந்த உறவுலாம் அங்கே இருக்கிறாங்க, நமக்கு உறவு அவங்க நல்ல முறையில் நடத்தணுங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு போய் அவங்க நமக்கு உறவுன்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ரத்த பந்த உறவை நம்ம எப்படி நடத்தணும்? நம்ம கூட பிறந்த அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கச்சியை, நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்களை, நாம பெற்ற பிள்ளைகளை, நம்முடைய தாய் வழி உறவுகளை, தந்தை வழி உறவுகளை எந்த அளவுக்கு இணக்கமாக நாம் நடந்து கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் எந்த உறவுக்கு போறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துக்கே போய், அது நமக்கு திருமண உறவுலாம் அந்த நாட்டில் இருக்கிறது, கவனமாக நடந்துக்கங்க என்று ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்கன்னா, நம்ம சகோதரன் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நடக்கணும், நம்ம பெற்றோர் விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நடக்கணும், நம்ம சகோதரி விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நடக்கணும். இது நமக்கு மார்க்கத்தில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்க. அற்ப விஷயங்களுக்கெல்லாம் உறவை நம்ம முறிக்கலாமா? இந்த காலகட்டத்தில் பாருங்க, அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பெரிய சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும். பார்த்தா அற்ப விஷயமா இருக்கும், காலகாலமாக பேச மாட்டாங்க. என்னங்க நீங்கள் என்னங்க அவர் கூட பேசிக்கிறது இல்லையான்னு கேட்டோம்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லைல்ல, அடப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடாத ஒரு பிரச்சனையா, சண்டையா? அதுக்கு காலம்புள்ள ஜென்ம பகை. இன்னும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு வைங்க, ஜென்ம பகையாக இருக்கும், பேச மாட்டார். அவர் கிழக்கு வந்தால் இவர் மேற்கில் போயிடுவார், இவர் ஒரு வழியாக வந்தார்னா அவர் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டார். என்னங்க உங்களுக்குள்ள இவ்வளவு சண்டையாக இருக்குது, எல்லாம் சொந்த பந்தம் தானே, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா 1980 அந்த வருஷத்துக்கு போயிடுவார். 20 வருஷத்துக்கு முன்னால் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான், பத்திரிக்கை அடித்தான், என் பேரை பொடிசாக போட்டான். எது பத்திரிக்கையில் பேரை பொடிசாக போட்டாங்களாம், அது பஞ்சாயத்து, அது பிரச்சனை. அதுக்கு எவ்வளோ காலங்க பேசாமல் இருக்கணும், 20 வருஷமா. அப்போ இந்த மாதிரி அற்பமான விஷயங்களுக்காகலாம் என்னை பார்க்கும்போது விசாரிக்கலை, இப்படிலாம் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கு. மச்சான் இருப்பார், வீட்டில் போய் சண்டையாக இருக்கும். என்ன உன் தம்பி அங்கே அந்த சைடு வந்தான், நான் போகிறத பார்த்தான், அவன் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான், என்னை பார்த்து டீ குடிச்சியான்னு கேட்கல, அந்த கடையில் நின்று டீ குடிச்சது குத்தமா, அது ஒரு பார்த்துருப்பாரு, கவனிக்காமல் இருந்திருப்பாரு, அதெல்லாம் பிரச்சனையாக வருது. அப்போ என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கலை, ஒழுங்கா நான் அவனை வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்குன்னு கூப்பிட போனேன், பார்க்கறதுக்கு போகிறேன், எனக்கு பாய் போடுறான், ஓட்ட பாயை போடுறான். அப்போ எனக்கு என்ன மரியாதை, நான் எனக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தாங்க, இனி அந்த வீட்டுக்கு யாரும் கால் எடுத்து வச்சா வெட்டுவேன்ருவார். கால் எடுத்து வச்சா என்ன வெட்டுவேன், வெற்ற அளவுக்கு பேச்சு போகுது. என்னங்க காரணம் பார்த்தா உடஞ்ச நாற்காலியை போட்டு விட்டான் பாய். அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நம்ம உறவுக்குள்ள ஒரு அந்தஸ்து இருக்கா? எது இந்த நாற்காலி ஓட்டையாக போனது, பாய் ஓட்டையாக போனதுலாம் பஞ்சாயத்து பிரச்சனை. அதனாலையெல்லாம் உறவுகளுக்கு மத்தியில் பகை ஏற்படுவதையும், அதனாலையெல்லாம் உறவுகளுக்கு மத்தியில் நீண்ட ஒரு இடைவெளி ஏற்படுவதையும் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் வந்து இதை ரொம்ப இது மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் உறவை முறித்து கொண்டு வாழ்வதை அல்லாஹ் வெறுக்கிறான், இது கூடாதுங்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்க. நமக்கு 4வது அத்தியாயம் முதல் வசனம், சூரத்துன் நிசாவில் முதல் வசனம், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஏன் அல்லாஹ்வை பயப்படணும்? தஸாஅலூன பிஹி, அல்லாஹ்வை கொண்டு தான் நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்கள், அல்லாஹ் வச்சு தான் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்க,
அந்த அல்லாஹ்வை பயப்படுங்க. வல் அர்ஹாம், உறவுகளையும் நீங்கள் பயந்து வாழுங்கள். அல்லாஹ் தன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு உறவையும் பயப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ உறவுகள் விஷயத்தில் அந்த பயம், அல்லாஹ் நமக்கு அச்சம் ஊட்டக்கூடிய அந்த பயம் நமக்கு இருக்கா, இல்லைன்னா அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உறவை பகைத்து கொண்டு வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதுபோக உறவை நம்ம இணைத்து வாழும்போது மார்க்க ரீதியாக நமக்கு பல நன்மைகள் இருப்பதா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் 2067, மன் சர்ரஹு ஐயுபுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் ஒருவர் தம்முடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தம்முடைய உறவை பேணி வாழட்டும். புகாரில 2067 இலக்கத்தில் பதிவான ஹதீஸ். இதை எல்லாருமே விரும்புவோமா இல்லையா? ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் ஆயுள் காலம் நீட்டிக்கப்படணும் தானே விரும்புகிறோம். பொதுவாக கேட்பேன், என்ன பாய் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். எப்படி போகுது? போகுது பாய் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு கடைசியில் என்ன செய்ய ஒரு வார்த்தைக்கு சொல்வார், எல்லாம் சீக்கிரம் போயிடணும் பாய், துனியா விட்டு போயிடணும் பாய் அப்படிங்குவார். சரிங்க, அப்போ நாளைக்கு மூத்தா போயிருக்கலான்னு கேட்டால் ஒத்துக்குவோமா யாராவது? துனியா விட்டு போயிடணும்னு சொல்லுவார். துனியாவில் என்ன துனியா பாய், நடக்கிறது ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, இவ்வளோ சிரமத்தோடு இவ்வளோ கஷ்டத்தோடு இவ்வளோ மன உளைச்சலோடு இந்த துனியாவில் வாழணுமா? மவுத்து வந்துடுச்சுன்னா ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பாய் அப்படிங்குவார். சரிங்க, அப்போ எப்போங்க நாளைக்கு மவுத்தாக தயாராக இருக்கு? என்ன இப்படி பேசுறியே, நாளைக்கு மவுத்தாரன்னு அபசகுணமாக பேசுறியேன்றார். ஏன் வாயில் நம்ம அப்படி சொன்னாலும் நீண்ட காலம் வாழணும் தான் விரும்புகிறோம். இப்போ அப்படி சொல்லிக்கிட்டாலும் கூட திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, ரத்தம்லாம் போய்கிட்டு இருக்குது, எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது யாராவது சொல்கிறோமா, மவுத்து வந்தால் ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறிய அப்படின்னு நான் சொல்கிறோம். ஆஸ்பத்திரி கூட்டு போங்கங்கிறோம், சிகிச்சை பாருங்கிறோம். அதான் முறையும் கூட. நமக்கு எந்த ஒரு காயம் எந்த ஒரு விபத்து ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு போகணும், சிகிச்சை பார்க்கணும், அது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று. இது எதுக்காக வேண்டி குறிப்பிடுறோம்னா, மரணம் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம சொன்னாலும், வாயளவில் அப்படி சொன்னாலும் எல்லோருமே எதை விரும்புகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும், இன்னும் கொஞ்சம் காலம் நீண்ட ஆயுள் வேணும். எத்தனை வயசில் உள்ளவங்களா இருந்தாலும் 90 வயசு பாட்டிகிட்ட போய் கேட்டாலும் சரி, 90 வயசு ஒரு முதியவர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, என்ன பாட்டிமா நீங்கள் மௌத்தாரத்துக்கு தயாராக இருக்கிறீங்களா, இன்னும் ஹயாத்தை கொடுத்தா நல்லது தான் சொல்லுவாங்களா? இல்லை, எதா அர்த்தம். அப்போ அனைவருமே எதை விரும்புகிறோம்னா, நீண்ட ஆயுளோடு இருக்கிறத விரும்புகிறோம். ரெண்டாவது எதை விரும்புகிறோம்? வாழ்வாதாரத்தில் பரக்கத்து. பரக்கத்து வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தில் பரக்கத் என்கிற ஒன்று இருந்தால் தானங்க அதனுடைய பயன்பாடு நம்ம சரியாக அடைய முடியும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தில் பரக்கத் என்கிற அபிவிருத்தி ஏற்படுத்தப்பட்டால் தான் அதை கொண்டு நம்முடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், அதை கொண்டு பிற மக்களுக்கு நாம் பலனளிக்க முடியும். எல்லா விதமான நன்மைகளை பெறுவது பரக்கத்தை வச்சு தான், அதிகத்தை வைத்து கிடையாது. பரக்கத்துனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அதிகம்னு நினச்சிக்கிறோம். அதிகமாக ஒருத்தருக்கு ஒரு காசு பணத்தை பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்க, அவருக்கு என்னங்க பரக்கத்தை அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருக்கிறது பரக்கத்துன்றோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தான், எனக்கு 8 பிள்ளைங்குவார். 8 பிள்ளை இருக்கிறது பரக்கத்து கிடையாது. 2 பிள்ளை இருந்தாலும் 3 பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைங்க சாலிகான பிள்ளைங்களா இருக்கணும். அதுதான் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அதை கொண்டு நாம் அடையக்கூடிய மன திருப்தியும் அதை கொண்டு நாம் பெறக்கூடிய பலன்களும் நல்ல விதத்தில் அமையும் என்று சொன்னால் அதுதான் பரக்கத்து. ரசூலுல்லாஹ் அதைத்தான் கேட்டான். அதிகமாக தான் கேட்கல, எல்லாம் எனக்கு அதிகமாக தான், லட்ச லட்சமாக தான், கோடி கோடியாக தான் சொல்லி கேட்கல. ரசூலுல்லாஹ் எதை கேட்டான்? அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீமா ரஸக்தனா, இறைவா நீ எனக்கு எதை வழங்குகிறாயோ அதில் பரக்கத்தை தான். அதிகமாக தான் கேட்கல, எதை நீ எனக்கு வழங்குகிறாயோ அதில் அபிவிருத்தியை தான், பரக்கத்தை தான், மறைமுக அருளைத்தா என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த பரக்கத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் வேண்டும் என்று தான் எல்லாருமே விரும்புகிறோம். அப்போ நீண்ட ஆயுள், வாழ்வாதாரத்தில் பரக்கத்து, இதை விரும்பாதவங்க யாருமே இல்லை, அனைவரும் நம்ம விரும்புகிறோம். ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் வழி சொல்கிறாங்க. நீண்ட ஆயுள் வேணுமா, வாழ்வாதாரத்தில் ரிஸ்கில் பரக்கத்து வேணுமா, ஃபல் யஸில் ரஹிமஹு, உன்னுடைய சொந்த பந்தத்தை நீ இணைந்து வாழ்ந்து கொள், சொந்த பந்தத்தோட இணக்கமாக நீ இருந்து கொள். அப்படி சொந்த பந்த உறவை ஒருவர் பேணுவாரையானால் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டையும் அளிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டியும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் ஏன் பேசணும், போய் நான் போய் கீழே இறங்கணுமா, நான் போய் பேசணுமா அப்படிங்கிற ஒரு போக்கு பலரிடத்துல இருக்கு. இது போன்று சின்ன சின்ன விஷயங்களுக்காகவெல்லாம் நான் ஏன் அவர்கிட்ட போய் பேசணும், நான் ஏன் இவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி உறவுகளை பகைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அவர்களுக்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய 4 நபிமொழிகளை நம்ம கவனத்தில் கொள்வோமையானால் அந்த சிந்தனை கண்டிப்பாக நம்ம இடத்துல இருக்காது. ரசூலுல்லாஹ் நமக்கு பல நபிமொழிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக ஒரு 4 நபிமொழிகள்,
அந்த 4 நபிமொழிகளை நாம் கவனத்தில் கொள்வோமையானால் எந்த ஒரு நபரும் தம்முடைய சொந்த பந்த உறவை பகைத்து கொள்வதற்கு முன்வர மாட்டார். நான் ஏன் அவரிடத்தில் போய் பேச வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார், இருமாப்பு கொள்ளவே மாட்டார். தானே முன் வந்து சொந்த பந்த உறவுகளை அரவணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அந்த 4 நபிமொழிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் நபிமொழி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதல் நபிமொழி புகாரில 5991 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடுபவர் உறவை பேணுபவர் அல்ல. வலாக்கினில் வாசிலு, உண்மையில் உறவை பேணுபவர் யார் என்றால், அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா, தன்னோடு இணக்கமாக நடப்பதை ஒருவர் முறித்து கொண்டால் கூட அவரிடத்திலையும் இவர் வலிய போய் உறவை பேணுவார், அவர்தான் உண்மையில் உறவை பேணியவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நாம் அனைவருமே நினைவில் நிறுத்த வேண்டிய முதல் நபிமொழி. ஏன் நம்ம உறவை பேணுவதுன்னா என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கூட யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட நம்ம பேசிக்குவோம், நம்மளோட யார் இணக்கமாக இருக்கிறாங்களோ அவர்களோட நம்ம இணக்கமாக இருப்போம். சில பேர் என்ன செய்வாங்க, நம்மோட பகையையும் நம்மோட பிரச்சனையும் அழுத்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு நம்ம தூரமாயிரும். நம்ம ஏன் பேசணும், அவர் தான் என் கூட பேசுறது இல்லையே, அவர் தான் என்னை பார்த்தாலே திரும்பிக்கிட்டு போயிடுறாரு, சின்ன விஷயத்துக்கு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இனி பேச மாட்டேன்ட்டு போயிட்டாரு, இனி நான் அவரிடத்துல போய் பேசணும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் குறித்து தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடுபவர் உறவை பேணுபவர் அல்ல. உண்மையில் உறவை பேணுபவர், அல்லாஹ்வுடைய பார்வையில் உறவை பேணுபவர் யார் என்று சொன்னால், தன்னை முறித்து கொண்டு ஒருவர் வாழ்ந்தாலும், தன்னுடைய உறவை தன்னோடு இணக்கமாக நடப்பதை முறித்து கொண்டு வாழ்ந்தாலும் அவரிடத்திலையும் இணக்கமாக நடப்பவரே உண்மையில் உறவை பேணுபவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நாம் நினைவு நிறுத்த வேண்டிய முதல் நபிமொழி. இரண்டாவது நபிமொழி என்ன? முஸ்லீம்ல 6689 இலக்கத்தில் பதிவான செய்தி. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன், எனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது, அசிலுஹும், நான் அவர்களோடு இணக்கமாக தான் நடந்து கொள்கிறேன், ஆனால் வயக்குத்தஊனி, அவர்கள் என்னை முறித்து வாழ்கிறார்கள். நான் அவங்களோட இணக்கமாக நடந்தாலும் அவங்க என்னோட இணக்கமாக நடக்கிறது இல்லை, இப்போ பாரு சண்டை, இப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ உஹ்ஸினு இலைஹிம், நான் அவர்களுக்கு நன்மையே செய்கிறேன், ஆனால் வ யுஸீஉன இலைய, அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கிறார்கள். நான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் அவங்க எனக்கு ஒரே கெட்டது தான் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறது இல்லை. வ அஹ்லுமு அன்ஹும், அவர்கள் விஷயத்தில் நான் மிகுந்த சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறேன். ஒரு உறவை பற்றி சொல்கிறார், எனக்கு ஒரு சொந்த வந்த உறவு இருக்குது, பெரிய தலைவலியாக இருக்கு அல்லாஹ்வின் தூதரே, நான் எவ்வளவுதான் இணக்கமாக நடந்தாலும் அவங்க என்கிட்ட இணக்கமாக நடக்கிறது இல்லை, நான் நல்லது பண்ணால் எனக்கு கெட்டது பண்ணுறாங்க, நான் உங்கள் விஷயத்தில் ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருக்கிறேன். ஓ எஜுகளும் அலைய, ஆனால் அவர்கள் என்னை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை, முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு சொந்த பந்த உறவு மாட்டிக்கிட்டு நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. நபியிடத்தில் தீர்வு கேட்குறாங்க, இப்படி ஒரு உறவு எனக்கு அமைந்திருக்கிறது, நான் என்ன செய்வது அப்படின்னோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஇன் குன்த கமா குல்த, நீ சொல்வது உண்மையாக இருக்குமையானால், உண்மையிலேயே அப்படி ஒரு சொந்த பந்த உறவு உனக்கு இருக்கு, நீ சொல்வதை போல நீ நடந்து கொள்கிறாய், நீ சொல்வதை போலத்தான் அவங்க உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள், நீ சொல்வது உண்மையாக இருக்குமையானால், ஃபக்க அன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல, அவர்கள் வாயில் நீ மண்ணை அள்ளி போட்டவரை போலாவாய், அவங்கள நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், அவங்க வாயில நீ மண்ணள்ளி போட்டவரை போல ஜெயித்து விட்டாய். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதான் கவனிக்கணும், வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீருன் அலைஹிம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக உமக்கு எப்போதும் ஒரு உதவியாளர் வழங்கப்பட்டு கொண்டே இருப்பார். மாதும்த அலா தாலிக், நீ இந்த நிலையில் இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியாளர் வழங்கப்படுவார், உன் கூட எப்போதுமே ஒரு உதவியாளர் இருப்பார்ப்பா. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு செயல் அது, நீ இப்போது செய்து கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்புக்குரிய செயல் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஒரு சொந்த பந்த உறவு இருக்கிறது, அவங்க நம்மளோட நல்ல விதமாக நடந்துக்கிறது இல்லை, ஆனால் நாம் அவங்களுக்குரிய ஹக்கு என்னென்ன செய்யணுமோ, நாம் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் மரியாதைகள் வழங்கணுமோ, அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நம்முடைய கடமையை சரிவர செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால், அவங்களை நம்மளை முறித்து கொண்டு வாழ்ந்தாலும், நம்மோடு உறவை பேணுவதில் விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டாலும் சரி, நாம் சரியாக நடந்து கொள்கிற வரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு உதவியாளர் ஏற்படுத்தப்படுறார். அப்படின்னா ஒரு மலக்கு நமக்கு அனுப்பப்படுறாருன்னு அர்த்தம். அவர் நமக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கு உறுதுணையாக துணையாக இருப்பார்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. அப்போ அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நான் போய் பேசணுமா, அந்த உறவை நான் இணக்கமாக நடந்து கொள்ளணுமா, அவங்ககிட்ட நான் இறங்கி போகணுமான்னு நினைக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வாறு இறங்கி போகக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சிறப்பையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது 2வது நபிமொழி. 4 நபிமொழிகள் சொன்னோம். 3வது நபிமொழி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப டேஞ்சர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இந்த நபிமொழி அபூதாவுதுல 4902 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. மாமின் தம்பின் அஜ்தரு ஐயு அஜ்ஜில் அல்லாஹு தஆலா லி சாஹிபிஹி அல் உகூபத்த ஃபித் துன்யா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே தண்டனையை விரைவுபடுத்தக்கூடிய விதத்திலான எந்த ஒரு தீமையும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே தண்டனையை அல்லாஹ் விரைவுபடுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லை. மஅமா யத்தகிரு லஹு ஃபில் ஆகிரா, மறுமையிலும் அந்த பாவத்தை செய்தவருக்கு தண்டனையை சேகரித்து வைத்திருப்பதோடு, மறுமையிலையும் அதற்கான தண்டனையை சேகரித்து வச்சு இந்த உலகத்திலையும் தண்டனையை விரைவுபடுத்தி வழங்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லை. மசலுல் பகி வ கதிஅத்திர் ரஹிமி, அநியாயத்தையும் உறவை முறித்து வாழக்கூடிய பாவத்தையும் தவிர, இந்த ரெண்டு பாவத்தை தவிர வேறு எந்த பாவமும் அப்படி இல்லை என்கிறார்கள். இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அப்ப இந்த ரெண்டு பாவத்தினுடைய நிலை என்னவா? அநியாயம், அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற அநியாயம் பிளஸ் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்வது. உறவுகளை முறித்து கொண்டு வாழக்கூடிய இந்த ஒரு பாவத்தை விட வேறு எந்த பாவமும் இந்த உலகத்திலேயே தண்டனையை விரைவுபடுத்தக்கூடியதாகவும் இல்லை, மறுமையிலையும் தண்டனையை சேமித்து வைத்திருக்கக்கூடியதாகவும் இல்லைங்கிறாங்க. அப்படின்னா என்ன? உறவை முறித்து வாழ்ந்தால் அந்த குற்றத்திற்கு, அந்த பாவத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வானா? உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பானா. அல்லாஹ் நாடினா அந்த குற்றத்திற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பானா. மறுமை நாள் அதுக்கு தண்டனையை சேகரித்து வைப்பான். உலகத்தில் தண்டனையை கொடுத்துட்டதுனால அந்த பாவத்துக்கு மறுமையில தண்டனை இல்லைன்னு இல்லை. உறவை முறித்து வாழக்கூடிய இந்த குற்றத்திற்கு, இன்னொன்று அநியாயம், இந்த ரெண்டுக்கு மட்டும் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், அல்லாஹ் எப்படி தண்டனையை வழங்குறானா, உலகத்திலையும் அல்லாஹ் தண்டனையை விரைஞ்சு கொடுப்பானா. உலகத்திலே தண்டனை. அப்படி ஏதாவது உலகத்திலே அல்லாஹ் தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறானா? நமக்கு ஒருத்தர் தொழுகலை, நோன்பு வைக்கலை, உனக்கு நான் உலகத்திலேயே தண்டனை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறானா அல்லாஹ்? ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி சொன்னாங்களா? அப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சொல்லலை. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமா எதுக்கு இந்த உலகத்திலே உனக்கு தண்டனை கிடைக்கும்னு எச்சரிக்கை செய்கிறார்கள். உறவை நீ முறித்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயே உனக்கு தண்டனை கிடைக்கும். அல்ல தண்டனை விரைவுபடுத்துவான். உலகத்தில் கிடைத்து விட்டது என்று மறுமையில நீ நிம்மதியா இருக்க இயலாது. மறுமையிலையும் இதற்கான தண்டனையை அல்லாஹ் சேகரித்து வைத்திருப்பான். உலகத்திலையும் தண்டனை பிளஸ் மறுமையிலையும் தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு பாவமாக உறவை முறித்து வாழக்கூடிய இந்த ஒரு பாவம் இருக்கிறது, இந்த ஒரு குற்றம் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் இந்த செய்தியில் சொல்லித்தராங்க. இந்த செய்தியை நம்ம கவனத்தில் வைக்கணும். இது 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸை ஒருத்தர் நினைவில் வைத்திருந்தால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உறவை முறிச்சுக்கிட்டு வாழ்வாரா? உறவோட பேச மாட்டேன்னு 10 வருஷம் 5 வருஷம்லாம் காலம் கடத்துவாரா? உலகத்திலே எனக்கு தண்டனை தரக்கூடிய ஒரு செயல், அந்த குற்றத்துக்கு நான் ஆளாகி விடக்கூடாது. அவங்க என்னோட பேசாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் எனக்கு அநியாயம் பண்ணாலும் சரி, அவர்கள் என்னோட இணக்கமாக இல்லை என்றாலும், சின்ன சின்ன விஷயங்கள் இணக்கமாக இல்லை என்றாலும் சரி, நமக்குரிய கடமையை செய்வோம் என்று இறங்கி வந்து விடுவார். ஏன்? உலகத்தில் எனக்கு தண்டனை வேண்டாம் என்கிற இந்த உணர்வு நம்மை ஒரு உறவுகளோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரும். இறுதியா 4வது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த நபிமொழி முஸ்லிம்ல 6712வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஉரது அஅமாலுன் நாஸி ஃபி குல்லி ஜும்ஆத்தின் மர்ரத்தைன். அடியார்களின் வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஒரு வாரத்தில் 2 நாள் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுதான். எந்தெந்த நாள்? யௌமல் இஸ்னைன் ஓ யௌமல் ஹமீஸ், திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும். வாரத்தில் இந்த 2 நாள் மலக்குமார்களுக்குரிய டியூட்டி என்னவா? சில மலக்குமார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சில மலக்குமார்களுடைய டியூட்டி திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம பதிவேடுகள்லாம் எல்லா இடத்துல போவோம், நம்ம அமல்கள்லாம் போவோம், நம்ம பேர், நம்ம தகப்பனார் பேர், ஃபுல் டீட்டெயிலோட, இன்னாரின் மகன் இன்னார், இந்தாங்க அவருடைய பதிவேடு, அவர் என்னென்ன தொழுது இருக்கிறார், என்னென்ன காரியம் செஞ்சிருக்கார், எல்லாம் A to Z எல்லாமே காட்டப்படுமா. அதே மாதிரி வியாழக்கிழமையும் காட்டப்படுமா. அதனால தான் இன்னொரு ஹதீஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபரியான நோன்பு வைப்பதற்கு தேர்வு செய்து கொண்ட நாள் எது? திங்கள் வியாழன். அதைத்தான் நமக்கும் வழிகாட்டினாங்க. அதுக்கு காரணமும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திங்கள் வியாழன் வாரத்தில் 2 நாள் உபரி நோன்பு நம்ம வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய நாட்கள் திங்கள் வியாழன். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இந்த நாளில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நம்ம நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன். நாங்கள் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் அந்த நேரத்தில் பதிவேடு அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும் போது, இறைவா இதுதான் இந்த அப்துல் காதர் பாயினுடைய அமல்கள், இன்னைக்கு அவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, இப்படி சேர்த்து சொல்லப்பட்டுரும். வியாழக்கிழமை அதே மாதிரி அவர் நோன்பு வைத்திருப்பார், ஆனால் அவருடைய அமல்கள் பதிவேடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் போது இது அவருடைய செயல்பாடுகள், நோன்பு வைத்த நிலையில் இருக்கிறாரு. அப்போ நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எடுத்து காட்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, நம்ம திங்கள் வியாழன் இந்த 2 நாள்
அடியார்களின் செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபயுகுஃபரு லிகுல்லி அப்தின் முஃமினின் இல்லா அப்தன் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துருவான். அந்த பதிவேடு எடுத்து காட்டப்படும்ல. சரி, இவங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, இவங்க பாவத்தையெல்லாம் அழிச்சிருங்க. மூமினான அடியார்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத நல்ல இறை நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் போது அனைவருக்கும் என் மன்னிப்பை எழுதுங்க அப்படின்ட்டுவானா மலக்குமார்கள்ட்ட. அனைவருக்கும் என் மன்னிப்பை எழுதி விடுங்கள் அப்படி சொல்லுமோ மலக்குமார்கள் குறுக்கீடு செய்வாங்களாம். இறைவா, அனைவருக்கும் மன்னிப்பு ஓகே எழுதிடுவோம், இந்த 2 பேர் ஒரு பஞ்சாயத்தாக இருக்குதே, 2 பேர் பேரை சொல்லி இவரும் இவரும் ஒரே சண்டை போட்டு கிடக்குறாங்க, இவருக்கும் இவருக்கும் குரோதம் இருக்கிறது, இன்னாருக்கும் இன்னாருக்கும் வெறுப்பு இருக்கிறது, இன்னாரும் பேசிக்கிறது இல்லை, இன்னாரும் சண்டை போட்டுருக்குறாங்க, உறவை முறிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரை பற்றி சொல்லப்படும். எந்த இருவர் பிரிந்திருக்கிறார்களோ, எந்த இருவர் பகைமையில் இருக்கிறார்களோ, எந்த இருவர் குரோதத்திலையும் வெறுப்புணர்விலையும் இருக்கிறார்களோ அந்த இருவர் குறித்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களா, இந்த 2 பேருக்கு மத்தியில் இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, பேசிக்கிறது இல்லை இப்போ அப்படின்னு சொல்லப்படுமா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, அப்போ அந்த 2 பேர் ஃபைலை மட்டும் பெண்டிங்கில் போடுங்க. ஹத்தா எஸ்தலிஹா, அவங்க 2 பேர் எப்போ சுமூகமாகறாங்களோ, அவங்க 2 பேர் எப்போ பேசிக்கிறாங்களோ அப்போ அவங்க ஃபைலை என்கிட்ட கொண்டு வந்தால் போதும், அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. பாருங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாரம் 2 நாட்கள் வழங்கப்படுகிற இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிற மன்னிப்பு உறவை அற்ப காரணங்களுக்காக முறித்து கொண்டு பகைத்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்படிப்பட்ட குற்றத்தில் நம்ம ஈடுபடணுமா? அப்போ இதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உறவை பேணுறதுன்னு சொன்னால் எப்படி நினச்சிக்கிறாங்க, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உறவை பேணுறது இருக்குது, எது, சாப்பாடு மட்டும்தான். என்னவா இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி போயிடுவார். கேட்டால் என்ன, சொந்த பந்தம் பாய் விட்டு கொடுக்க முடியுமா? எதுக்கு? சாப்பாடுக்கு. அவர் அங்கே ஆடம்பரம் நடக்கும், அனாச்சாரங்கள் நடக்கும், மார்க்கத்துக்கு முரணான பல்வேறு விதமான விஷயங்கள் நடைபெறும். அனைத்தையும் தாண்டி போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சொந்த பந்தங்களை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? அப்போ சாப்பாடுங்கிற ஒன்றை மட்டும்தான் சொந்த பந்தமா? அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இல்லையா? அவங்களுடைய சுக துக்கத்தில் பங்கெடுக்கிறது இல்லையா? அவங்க சிரமத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ உறவுகள் சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் உள்ள ஒரு நிகழ்வு. ஒரு 25 வயசு பொம்பளை, 3 பொட்ட பிள்ளைங்க. அவர் கணவர் மௌத்தா போயிட்டாரு. பெற்றோர்கிட்ட பெரிய அளவில் வசதி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சொந்தங்களால் கைவிடப்பட்ட நிலையில் சுடுகாட்டில் நிற்கிறாங்க. நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்மணி, 3 பிள்ளைங்க கல்யாணமாகி 3 பிள்ளைங்களாயிருச்சு. கணவர் திடீர்னு மௌத்தா போயிட்டாருன்ன உடனே அந்த குடும்பம் நிற்கதியில் நிற்கிறது. தங்குறதுக்கு இடம் இல்லை, கணவன் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டாங்களா என்ன, இது முழு டீட்டெயில் தெரியல. எங்கே நிற்கிறாங்க? இப்போ நிற்கிற இடம் சுடுகாடு. இன்னைக்கு வரையிலையும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க இப்போ நிற்கிற இடம். ஏன்னா ஒரு தந்தை சுடுகாட்டில் தான் வேலை பார்க்குறாராம். சுடுகாட்டில் அவர் வேலை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கொட்டாய் போட்டிருக்கிறார், சின்ன ஒரு டென்ட் போட்டு அங்கே தங்கி சுடுகாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேறு வழியில் தந்தை தானே ஆதரவு. இப்போதைய நிலையில் கணவன் இல்லை, 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் பொட்ட பிள்ளைங்க, வேறு நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட நிலையில் தந்தை நாடி போயிருக்கிறாங்க. தந்தை அந்த சுடுகாட்டில் இருக்கிறதுனால 3 பொட்ட பிள்ளைங்களோட சேர்ந்து இப்போ சுடுகாட்டில் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சியிலையும் சமூக ஊடகங்கள்லையும் இந்த நிகழ்வு வந்ததை பார்க்குறோம். சொந்த பந்தங்களால் கைவிடப்படுகிற, சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்படுகிற ஏராளமான உறவுகள் குறித்த நிகழ்வுகள் அனுதினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சமூகத்திலையும் அது நடக்கிறது. அது வேதனைக்குரிய விஷயம். இப்படி நடக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன, சொந்த பந்தங்கள் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் முறித்து விடுவார்கள், அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அடுத்த அடையாளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது அஹ்மதுல 23,354 இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி சொல்கிறாங்க, அவங்க தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸாஆ, ரசூலுல்லாஹ்விடத்தில் மறுமை நாள் குறித்து கேட்கப்பட்டது. மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகால, அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்முஹா இன்த ரப்பி, அது பற்றிய கல்வி ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. லாயு ஜல்லிஹாலி வக்திஹா இல்லாஹுவ, அந்த நேரத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் வசனம் இருக்குல்ல, அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டாங்க. குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாலும் அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் உஹ்பிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு நான் சில தகவல்களை சொல்கிறேன். என்ன தகவல்? பி மஷாரித்திஹா, அதனுடைய அடையாளங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறீங்க, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வை தவிர துல்லியமாக வேறு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அதன் அடையாளங்களை பற்றி சொல்கிறேன். ஒமா யகூனு பைன யதைஹா, மறுமை நாளுக்கு முன்பாக என்னென்ன சம்பவங்கள் நிகழும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக குறிப்பிடுறாங்க.
இன்ன பைன எதைஹா, மறுமை நாளுக்கு முன்பாக ஃபித்னத்தன், குழப்பங்கள் ஏற்படும், ஹரஜன், ஹரஜ் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல் ஃபித்னத்து கத் அரஃப்னாஹ, குழப்பம் ஏற்படும்னு சொல்றீங்க, அது தெரிகிறது, குழப்பம்னா என்னங்கிறது எங்களுக்கு விளங்குது. ஆனால் ஃபல் ஹரஜ், ஹரஜ் ஏற்படும் என்று சொன்னீர்களே, மாஹுவ, ஹரஜ் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹரஜ்னு சொன்னால் ஹுவ பி லிசானில் ஹபஷியா, அது ஹபஷ அபிசீனிய வார்த்தை. ஹரஜ் என்றால் கொலை, கொலை பெருகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதன் தொடர்ச்சியில் குறிப்பிடுறாங்க, அதான் கவனிக்க வேண்டியது. வயுல்கா பைனன் நாசி அத்தனாக்குர், மக்களிடையே சுயநலம் மிகைத்து விடும். மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்னா ரசூல் அதை குறிப்பிடுறாங்க, மக்களிடையே சுயநலம் மிகைத்து விடும். எந்த அளவிற்கு சுயநலம் மிகைக்கும்? ஃபலா யகாது அஹதுன் ஐய அரிஃபா அஹதன், எவரும், எந்த ஒரு நபரும் அடுத்த நபரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட முற்பட மாட்டார். அடுத்தவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆர்வப்பட மாட்டாராம். அவர் யாரு, ஒரு பேர் என்ன, அவங்களுடைய விஷயம் என்ன, அவங்க தேவைகள் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, சிரமம் என்ன, எதை பற்றியும் ஃபலா யகாது அஹதுன், எந்த ஒரு நபரும் ஐயரிஃபா அஹதன், அடுத்த நபரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அந்த அளவிற்கு சுயநலம் மிகைத்து விடும். இன்னைக்கு மிகச்சிருச்சா இல்லையா? அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறோமா? ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம் பயணிக்கும் பொழுது பேச்சு, மக்கள்கிட்ட பேச்சு அதிகமாக இருக்கும், பேசுவாங்க. ட்ரெயினில் போய் சொந்த பந்தங்களாக ஆனவங்களாம் அதிகமாக இருக்கிறாங்க. ட்ரெயினில் பயணித்து அதன் மூலமாக அறிமுகமாகி அந்த நட்பை காலத்திற்கும் பல தலைமுறையாக தொடர்ந்தவர்கள்லாம் நம்ம காலத்தில் உண்டு, முற்காலத்தில் உண்டு. இன்னைக்கு அப்படியா? பேச்சு இருக்குதா? பேசுவாங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் இங்கேருந்து அது எத்தனை மணி நேரம், அது பாட்டு 12 மணி நேரம். அதுவும் அந்த காலத்தில் உள்ள ட்ரெயினை பற்றி சக்கடா வண்டி தான் இல்லை, அது மெதுவாக அது பாட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று போகும். மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம்னா ஏறத்தாழ 20 மணி நேரம் ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு விஷயங்களும் இல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, தொழிலாம் நல்லா இருக்கா, அப்படியே பேசி 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 கீழே இறங்கும்போது பார்த்தா சொந்தக்காரங்களாக ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேச்சு இருக்கும். ஒரு அறிமுகம், ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. இப்போ என்னாச்சு? பேச்சு இருக்குதா? எல்லாம் இப்போ ஃபோனு தான், ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே பாய் ட்ரெயினுக்குள்ளே ஏறுவார். அப்படியே ஃபோனை பார்ப்பா, அப்படியே போவா, இப்படியே தான் போகிறது. ட்ரெயினுக்குள்ளே ஏறுறது இப்படி தான் ஏறுவோம். ஹெட்ஃபோன் காதில் இருக்கும். சொல்லுங்கங்குவோம். டிடிஆர் வந்தாலும் இந்த ஐடி கார்டு இப்படி காட்டுவோம். சொல்லுங்கள், நீ சொல்லுப்பா, நீ சொல்லு அப்படின்ட்டு காட்டிடுவோம். அடுத்து அப்படியே நமக்கு என்ன பெருத்து ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த பெருத்தில் படுப்போம், அவ்வளோதான். நம்ம பக்கத்தில் எவன், அந்த மேல்புள்ள பெருத்தில் எவன்னு தெரியாது, கீழே உள்ள பெருத்தில் யாருன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா சத்தமாக இருக்கும், குவைன்னு சத்தமாக இருக்கும். என்ன சத்தம் வந்தாலும் அதை என்ன செய்யறது இல்லை, என்னமோ நடக்குது போட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மும்முரமாக இருப்பார். நடக்குதா இல்லையா? இதெல்லாம் சுயநலத்தின் அடையாளம் தானே. இது இப்போ பயணத்தில் மட்டும் கிடையாது, சாதாரணமாக தெருவில் நம்ம போகும்போது கூட. முன்னாடிலாம் தெருவில் போகும்போது 2 பேருக்கு மத்தியில் சண்டைனா நிற்பாங்க, என்னங்க பிரச்சனை, சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ சண்டை போட்டால் இவர் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்ன, இங்கே உள்ளே போனோம்னா நம்மளையும் சேர்த்து அடிப்பானுங்க, பெரிய பிரச்சனையாக போயிடும், வேண்டாம், அந்த இடமே நமக்கு தேவையில்லை. என்ன சண்டை போட்டாலும் அடித்து புரண்டுக்கிட்டாலும் சரி, இவங்க ரொம்ப கேஷுவலாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். இது நடக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இதை தடுக்கலாம் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளின் அடையாளங்கள் என்று என்னென்ன அடையாளங்கள் சொன்னாங்களோ அது நடக்கத்தான் செய்யும், அது ஏற்படத்தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னது நடந்துருச்சா இல்லை? எல்லாத்துலேயும் சுயநலம் இருக்கா இல்லையா? அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஆர்வமாக இல்லை, தெரிஞ்சுக்கிற அக்கறை இல்லை. ஒரு சமூகத்துக்கு, நம்மளை சுற்றி வாழக்கூடிய நம்மோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா? அதுவும் இல்லை. ஆனால் தன் விஷயம்னு வந்தால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்க விஷயம், அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தம்மை சுற்றிலும் வாழக்கூடிய ஒரு சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னா அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், கொஞ்சமும் உறுத்தல் இல்லாமல் ஒரு சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு போக்கு அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இப்போ சமீபத்தில் உள்ள ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ இந்த இளையராஜா சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது. இளையராஜா என்ன செஞ்சாலும் ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க, மோடியும் அம்பேத்கரும் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புக்குக்கு ஒரு அணிந்துரை மாதிரி முன்னுரையில் பல பேர் அந்த புக்கை பாராட்டி, இந்த புக்கு அப்படிப்பட்ட புத்தகம், இப்படிப்பட்ட புத்தகம்னு பாராட்டு தெரிவிப்பாங்கல்ல, அது மாதிரி பாராட்டு தெரிவிக்கக்கூடிய விதமாக பலரும் பல கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் யாருங்க, இளையராஜாட்டையும் அந்த புத்தகத்தை பாராட்டி கருத்து தாங்கன்னு சொல்லி கேட்டு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. மோடியும் அம்பேத்கருங்கிற அந்த புத்தகத்திற்கு இளையராஜா அவர்கள் பாராட்டு தெரிவித்து ஒரு முன்னுரை போல எழுதி கொடுத்துருக்கிறாரு. மோடி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே சிந்தனையில் உள்ளவர்கள், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அக்கறை, அது பற்றிய கனவு,
கனவை மெய்ப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. அம்பேத்கர் இடத்துல இதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே போல யாரிடத்திலும் இருக்கிறது, மோடி இடத்திலையும் இருக்கிறது. சொல்றது யாரு? இளையராஜா சொல்றார். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒண்ணு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய விதமா பல திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறார். யாரு? மோடி கொண்டு வந்திருக்கிறாராம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய விதமா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதில் முத்தலாக்கு திட்டம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் இப்படின்னு இளையராஜா சொல்றாருன்னா நம்மளை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா? இது சுயநலத்தை தாண்டி வேற என்ன இருக்கிறது? மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பீடு செய்ய முடியுமா? அம்பேத்கருடைய செயல்பாடு என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவங்க மக்களுக்கு மத்தியில் சொன்ன கருத்துரைகள் என்ன, மோடி இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய போக்கு என்ன, அனைத்தும் பட்டவர்த்தனமா பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஒப்பீடை யாருமே அம்பேத்கருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டவர்களும் மோடியினுடைய ஆட்சி முறையை பற்றி தெரிந்து கொண்டவர்களும் இந்த ஒப்பீட்டை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தமிழகத்தில் கடுமையான முறையில் ஒரு ஆக்கப்பூர்வமான விதத்தில் இளையராஜாவுடைய இந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம கவனிக்க வேண்டிய அம்சம், அப்படி ஒப்பீடை தாண்டி முத்தலாக்கு பெண்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல முத்தலாக்கு திட்டம்லாம் ஒன்று வரவேற்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்றாருன்னா அப்ப முத்தலாக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சாரா? அவர்களோடு சேர்ந்து தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்ன, முஸ்லீம்கள் எந்த விதத்தில் ஒடுக்கப்படுறாங்க, எதை பற்றியும் அவருக்கு அறிவில்லை, எதை பற்றியும் அவர் அக்கறை இல்லை. சுயநலம் ஒன்று தான். அதுவே தன் பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை இடங்களில் குரல் கொடுத்துருக்கிறார். பல நிகழ்ச்சிகளில் பல மேடைகளில் அவர் பாட்டை பாடுறாங்கன்னு சொல்லி கோர்ட் வரையும் போனார். எதுக்கு? என் பாட்டை பாடுகிறார்கள், அதற்கு எனக்கு ராயல்ட்டி வேணும் கேட்டாரா இல்லையா? அப்போ மற்றவங்களாம் கேட்டாங்க, என்னப்பா உன் பாட்டு பிடிச்சிருக்குன்னு பாடிக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு போய் ராயல்ட்டி கேட்குறீங்களே, அந்த அளவுக்கு என்ன காசு பணம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்களா? இப்படிலாம் கேட்ட பொழுதும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இல்லை என் பாட்டை எங்கே பாடினாலும் எனக்கு ராயல்ட்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ தன் விஷயம் தனக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அதற்காக களத்தில் இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவே இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. முத்தலாக்க வரவேற்று யாராவது சொன்னாங்களா? முஸ்லீம்களுடைய முதுகில் குத்திய அதிமுகவை தவிர, முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதையே கங்கணம் கட்டி செயல்படுகிற பாஜகவை தவிர இந்த முத்தலாக்கு தடை சட்டத்தை யார் வரவேற்று பேசினா? அதை பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த சமூகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. சுயநலம் ஒன்றுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மட்டத்திலையும் தனிநபர் விஷயமா இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொதுநலம் குறைந்துவிடும், சமூக அக்கறை குறைந்துவிடும், மக்களுக்கு மத்தியில் சுயநலம் மிகைத்துவிடும், இது மறுமை நாளினுடைய அடையாளங்கள்ல ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல இன்னொரு சின்ன அடையாளம் அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மசாஜித், பள்ளிவாசலை கொண்டு மக்கள் பெருமை அடிக்கும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அதுவும் இப்போ நடக்குதா இல்லையா? பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, பள்ளிவாசலை கட்டுறதுக்கு என்ன கோடி கணக்கில் ஒரு தேவைக்காக கட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. தேவையை தாண்டி மினாராவுக்கு கட்டுறதுக்கு என்ன சைனாவிலேருந்து கல்லை இறக்குமதி பண்ணுவாங்க, மினாராவுக்கு டூமுக்கு பிற நாடுகளிலிருந்து கல்லை இறக்குமதி பண்ணுவாங்க. கோடி கணக்கில் பள்ளிவாசலை கட்டுவதற்கு செலவு செய்வார்கள். தேவையை தாண்டி, தேவைக்கு செய்வதுங்கிறது ஒன்று இருக்கு. தேவையை தாண்டி பள்ளிவாசலுக்கு அதிகமான அளவில் செலவு செய்வார்கள். செலவு செய்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதை கொண்டு பெருமடிப்பாங்க. எங்கள் ஊர் பள்ளி தாங்க, எங்கள் ஊர் பள்ளி மாதிரி வருமா, எங்கள் ஊரில் உள்ள பள்ளிவாசல் தான் இருக்கிறதுலே டாப்பு என்று பள்ளிவாசல் பெருமைப்படக்கூடிய ஒரு பேச்சு. அல்லாஹ்வை துதிக்கப்படுகிற ஒரு இடம், அல்லாஹ்வை வணங்கி வழிபாடு செய்கிற ஒரு இடம். ஆனால் அந்த பள்ளிவாசல் எதுக்கு ஒரு இடமா மாறிடும்? பெருமை பேசக்கூடிய ஒரு இடமா மாறிடும். இது நடக்காம மறுமை நாள் நிகழாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதையும் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம். இப்படி நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில சின்ன அடையாளங்கள் இருக்கிறது, அதை நாளைய தினம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.